முதல் செய்தியாக ஒரு அதிரடியான உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் ஆசிரியர் பணியை தொடர முடியும். சப்போஸ் அவங்க இவ்வளோ நாள் சர்வீஸில் இருக்காங்க, கடைசி 5 வருடங்கள் தான் ஓய்வு பெறும் பொழுது இருந்ததுன்னா அவங்கள விட்டுறாங்க. அதற்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும். ஃபெயில் ஆகிட்டோம், இல்லை எங்களுக்கு எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லைன்னா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உத்தரவு இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனை பைண்ட் பண்ணுமா, இதை மாநில அரசு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. ஏன்னா தகுதி தேர்வின் அடிப்படையில் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படணும். அப்ப தகுதியான ஆசிரியர்கள் வரும்போது தகுதியான மாணவர்கள் வருவார்கள், கல்வியினுடைய தகுதி கூடும். ஆகவே நல்ல வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. ஆனா நீங்க எப்பயும் போல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உடனே நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. ஆசிரியர்களை தமிழக அரசு ஒருபோதும் கைவிடாது, தீர்ப்பின் நகல் முழுமையாக கிடைத்த பிறகு சட்ட ரீதியான வல்லுநர்களோட கலந்து ஆலோசித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நீட் மாதிரி ஏதோ ரகசியம் வச்சிருப்பாங்க. ரகசியம் இருக்கு. அதாவது போன தேர்தலுக்கு எப்படி நீட் உதவியதோ அடுத்து வரக்கூடிய தேர்தல் அஜெண்டாவாக இந்த டெட் இருக்க போகிறது. அது ஒரு ரகசியம் தான். ஆனா ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். நீட்டை இப்படி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அதே போல இதையும் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் தமிழகத்துடைய கல்வி தகுதி எப்படி இருக்கின்றது ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன். நான் இந்த நியூஸ் நீங்க வந்த உடனே பழைய செய்திகள் டெட் பற்றி ஏதாவது செய்தி இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் பழைய சேனல்ஸ்ல போய் தேட முடியும் இல்லையா? அப்படி தேடும்போது 2023 ஆண்டுக்கான ஒரு செய்தி வந்திருந்தது. தமிழ்நாட்டில் அந்த 2023 ஆண்டு 2.5 லட்சம் பேர் டெட் தேர்வு எழுதியதில் 2000 பேர் 2000 சில்லற அவ்வளவுதான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு தகுதி தமிழகத்திலே அந்த ஆசிரியர்கள் தேர்வுல பெர்சன்டேஜ் பாருங்க, 2,02,000 அந்த அளவுக்கு தான் தகுதி இருக்கிறது. அப்ப தகுதி இல்லாத பல பேர் இத்தனை நாட்களாக ஆசிரியர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இவங்க ஏன் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி இதுக்கு உடனே ஆசிரியர்கள் கைவிடாது என்று சொல்வதற்கு காரணம் என்னவா இருக்கும்? எலெக்ஷன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நண்பர், இப்ப என்னன்னு தெரியாது, 20 ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப இருந்த நடந்தது எல்லாமே. இது ஆதாரம்னா வழக்குகள் தான் இருக்கும், ஓரலா தான் இருக்கும். அவர் 6 மாச சம்பளத்தை லஞ்சமாக திமுக கட்சி சேர்ந்த ஒருத்தர் கொடுத்துதான் ஆசிரியர் பணிக்கு சேர்ந்தார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இப்போ இன்னும் அதிகம் இருக்குங்கிறாங்க, 1 வருஷங்கிறாங்க. நீதான் 20 வருஷம் சம்பாதிக்க போறல, 1 வருஷம் எனக்கு கொடுத்துரு. அப்ப அந்த லஞ்சம் கட்டிங் பணத்துக்காகத்தான் தகுதி தேர்வு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் கூட அந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடந்து, நீங்க அப்போ அவங்க சொன்ன அறிக்கையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்கள் இல்லாமல் எங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? அப்ப திமுக என்று சொன்னாலே அந்த திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக, ப்ராபகண்டா ஏஜென்ட்டாக, இன்னும் சொல்ல போனால் பூத் லெவல்ல போய் இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஏஜென்ட் அளவுக்கு இன்டைரக்டா, டைரக்டா இல்ல இன்டைரக்டா வேலை செய்யக்கூடிய திமுக ஆட்களாக ஆசிரியர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களை இவங்க கைவிட்டுருவாங்களா? ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு புள்ளி வரம் சொன்னார். நீங்க தமிழ்நாட்டுல இதே போல செகண்டரி கிரேட் டீச்சர், ஹையர் செகண்டரி கிரேட் டீச்சர், அதே போல நாடு முழுக்க ஆந்திரால, உத்தரகாண்ட்ல எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தை எடுத்து பாருங்க. எந்த மாநிலத்தோட அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழகத்துல இருக்காங்க. அப்ப சம்பளம் அதிகம் கொடுத்தனால கல்வி தகுதி வளர்ந்திருக்கிறதா, கல்வித்தரம் வளர்ந்திருக்கிறதுனா இல்ல. ஆசிரியர்களுடைய தரம் வளர்ந்திருக்கிறது. திமுகவுக்காக மறைமுகம் வேலை செய்யக்கூடிய அந்த ப்ராபகண்டா ஏஜென்ட்களுடைய பொருளாதார நிலை வளர்ந்திருக்கிறதே தவிர கல்வியுடைய தரம் வளரவில்லை. நம்ம ஏற்கனவே பலமுறை இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால இது அவசியம் கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். நீங்க சொன்னபடி நீட் ரகசியம் போல டெட் ரகசியமாக இருக்கும். அடுத்த தேர்தலுக்கு உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு களமாக இது இருக்கும். அது ஒரு வாய்ப்பா இருக்கும். இது இந்த செய்தியோட ஒரு பகுதி. இன்னொன்று, இப்போ இதே சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு இதை கட்டாயப்படுத்தலாமா என்று அரசு முடிவு செய்யணுமா? இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இதே சிறுபான்மை அரசு அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சிறுபான்மை நிறுவனத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கம் தான் கல்வி, அவங்க தான் சர்டிபிகேட் அவங்க தான் கொடுக்குறாங்க. அப்ப அங்க தகுதி இருக்கக்கூடாதா?
அரசு சம்பளமும் வேற. சம்பளம், அரசாங்க சம்பளம் வைக்கிறது. அப்ப அங்க மட்டும் எப்படி இது மாதிரி விதிவிலக்கு கொடுக்கலாமா இருக்கலாமா என்பதை மாநில அரசே முடிவு செய்யலாம் என்று சொல்லி அதை ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறாங்க. அப்ப சிறுபான்மை என்று வந்து விட்டால் சட்டம் வளைந்து கொடுக்குமா? ஏன்னா இதுக்கு முன்பு பல தீர்ப்புகள் இதே போல அனைவருக்குமான கல்வி RT என்று வந்த போது கூட வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு அது விலக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல அதே போல தீர்ப்பு வந்தது. அப்ப எல்லோருக்கும் கல்வி என்பது சிறுபான்மைக்கு அது பொருந்தாதா? ஏழைகளுக்கெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடியது இங்க கிறிஸ்துவ நிறுவனம் தான் இந்த அப்பாவை பேசுறாரு. ஆனா அதே ஏழை படிக்கக்கூடாது என்று விலக்கு வாங்கியதே கிறிஸ்துவ நிறுவனம் சொல்லுவார் அப்பாவு. இப்ப ஒரு சின்ன மாற்றம் வர ஆரம்பித்திருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கே கூட தமிழகத்தில் இருந்தா முதலில் போடப்பட்டதுங்கிறதையும் பார்க்கணும். RTக்கு எதிராக வேற எந்த மாநிலத்தையும் விட ஃபர்ஸ்ட் போட்டதே வந்து தமிழகம். அந்த அளவுக்கு வந்து சிறுபான்மை மக்களை தங்கத்தட்டில் தங்க தாம்பாளத்தில் தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு, அன்றும் இன்றும் என்றும். அதை அழகா சொன்னீங்க நீங்க. இப்ப என்ன இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வந்து ஏற்கனவே இந்த சிறுபான்மை RTயிலிருந்து அவங்களுக்கு விலக்கு கொடுத்தது, சரி, அதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதுக்காக ஹையர் பெஞ்சுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையில் நல்லது என்று சொல்கிறேன். அதனால அது வரும்போது அது ஸ்ட்ரைக் டவுன் ஆகும் பொழுது இதுவும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம நாட்டை பொறுத்தவரை சிறுபான்மை பெரும்பான்மை என்று மதத்தின் அடிப்படையிலோ பேசக்கூடிய அந்த எண்ணிக்கை அடிப்படையில் இப்படி பிரிப்பது என்பது தவறு. ஏன்னா எல்லாருக்கும் இந்த சரியான சமமான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிறுபான்மை என்பது யூரோப்பியன் கான்செப்ட். அங்கதான் வந்து சிறுபான்மை மக்கள் நசுக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள். அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படல எல்லா யூரோப்பியன் கண்ட்ரில, இன்க்ளூடிங் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல கூட. அப்ப அங்கதான் அந்த சிறுபான்மை என்பது அங்க வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். நம்ம நாட்டுல எப்போதுமே வந்து சிறுபான்மை, குறிப்பாக மதத்தின் பெயரால் சிறுபான்மை என்ற பெயரில் யாரும் எந்த காலத்தையும் பாரபட்சமா நடத்தப்பட்டதாக வரலாறே இல்லை, நம்ம ஹிஸ்டரியிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சிறுபான்மை என்ற அந்த வாதமே தேவையற்றது. எல்லா மைனாரிட்டி என்ற சலுகை என்பதே நீக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் இது ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்படும். பார்ப்போம், இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அப்படிப்பட்ட சிந்தனை வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்.